ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். கேக் பண்ண போகிறோம். இப்போது ஸ்வீட் கேக் செய்ய போகிறோம். ஓகேவா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டோம். 4-5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டோம், அதாவது 60 கிராம். மில்க்கு 1 கப் எடுத்துருக்கோம். 3 கப்பு மாவுக்கு மில்க் 1 கப் எடுத்துருக்கோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு 100 கிராம், அதாவது 4 கப்புக்கு 3 கப்பு மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் 6 எக்கு எடுத்துக்கணும். அதில் மஞ்சள் கரு மட்டும் எடுத்துக்கணும், ஒயிட் கரு தனியாக எடுத்து வைங்க. மஞ்சக்கரு 6 மஞ்சக்கரையும் உள்ள மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெண்ணிலா ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 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 லிட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒயிட் எக் இருக்குல்ல, அதில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோரா வரண மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் போட்டுக்கோங்க. 3 கப் மாவுக்கு 1 கப் சுகர். 3 கப் மாவு எடுத்தோமா 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இது எதுக்கு தெரியுமா? இதுதான் க்ரீமு. நம்ம வந்து இது க்ரீம் ரெடி பண்ணுறோம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சா? இப்போ இந்த க்ரீம் எடுத்து அந்த கேக் கூட, அதாவது கேக் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை, மைதா, வினிகர் எல்லாம் சேர்த்து ஆயில் எல்லாம் கலந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இதே பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேக் ரெடி பண்ணுறோம். ஓவனில் ஊற்றி வச்சுக்கிற போகிறோம். நல்லா அழகாக ஒரே ஷேப்பில் நல்லா நீட்டாக பண்ணுங்க. நல்லா தட்டி ஓவனில் வைங்க. இப்போ நமக்கு பன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூட சீஸ், ஒரு 100 கிராம் சீஸ் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர், வெண்ணிலா எசன்ஸு 1.5 ml, 1.25 ml எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் எடுத்துட்டிங்களா? அதை நல்லா கலந்துக்கோங்க. இதுதான் ஹெவி விப்பிங் க்ரீம். அதாவது மில்க் மாதிரி தான், க்ரீமையாக இருக்கிற மில்க் தான் ஹெவியாக இருக்கிற, அதான் நல்லா கட்டியாக இருக்கிற க்ரீம். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கேக் லேயர் வச்சு பாருங்க.
இவ்வளோ அழகாக பிரெட் மாதிரி ரெடி பண்ணிடுச்சு. எனக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது. கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடது பெஸ்ட்டாக வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். இது இப்போ ரோல் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக ஒரே ஷேப்பில் ரோல் பண்ணுங்கள். இது ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தால் ரோலிங் கேக் ரெடி. நம்ம ஸ்வீட் கல்லில் வாங்குகிறோம். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் என்ன அழகாக செட் ஆகிட்டு பாருங்கள். ரோல் கேக் ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த லீவில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.